முதல் விஷயம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு திருமண சட்டத்தில் வரும். இதன்படி வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த யாராவது திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொருந்தும். இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பூர்த்தி செய்தால் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஆணாக இருந்தால் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். பெண்ணாக இருந்தால் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது பார்த்தீங்கன்னா பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள், அப்புறம் இந்த பட்டியல் இனத்திலே அருந்ததியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்களை திருமணம் செய்தாங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வரும். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும்